இப்ப அழுது என்னடி பிரயோஜனம்? தப்பு பண்ணது நான். என்ன விட்டுட்டு எதுக்கு அம்மாவை பார்த்து அப்படி கேட்டா? என்ன செய்யறதுன்னே தெரியலங்க. ஏதோ ஒரு வேகத்துல அப்படி பேசிட்டேன். நான் பண்ணது தப்புதான். ஆமா, இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? எங்க அம்மா அப்படியே மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. நான் பண்ண தப்பே அவங்களால ஜீர்ணிக்க முடியல. இதுல அவங்கள வார்த்தையாலேயே கொன்னுட்டியடி. தப்பு பண்ணது நீங்க, அதுக்கு தண்டனை கொடுக்கறதா இருந்தா உங்களுக்கு தான் கொடுக்கணும். அதை விட்டுட்டு எல்லா தப்புக்கும் எங்க அம்மாவே பிளேம் பண்ணிட்டு இருந்தா என்னப்பா அர்த்தம்? உங்க அம்மா மட்டும் வளர்ப்பு சரியில்லை, நீதான் காரணம்னு எங்க அம்மாவை பிளேம் பண்ணலாம். அதை எங்க அம்மா பேசுனா அது தப்பா? இல்ல சந்துரு, நான் பண்ணது தப்புதான். என்னதான் இருந்தாலும் நான் அப்படி பேசிருக்க கூடாது. நான் இப்பவே அத்தை கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறேன். அம்மா நில்லுமா, நீ என்னமா தப்பு பண்ண அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறதுக்கு? என்ன இருந்தாலும் அத்தை வயசுல பெரியவங்க, நான் அப்படி பேசிருக்க கூடாது. அதேதாம்மா நானும் சொல்றேன், வயசுல பெரியவங்க, அவங்க அப்படி பேசிருக்க கூடாது. கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கணும். அப்பா நல்லது பண்ணா அவங்க வளர்ப்பு நல்லா இருக்குன்னு பேர் வாங்கிப்பாங்க. அதே தப்பு பண்ணா கெட்ட பேரை நீ வாங்கிக்கணுமா? உன் பையன் திருடிட்டான்னு அவங்க உன்னை திட்டினாங்கல்ல, இதே அவங்க பையன் திருடிட்டான்னு பதிலுக்கு நீ அவங்கள பேசின, அவ்வளவுதானே, மத்தபடி வேற எதுவும் இல்லையே. இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. யார்கிட்டயும் போய் மன்னிப்பு கேட்க வேண்டாம். அப்படி ஏதாவது நடந்துச்சு நான் சும்மா இருக்க மாட்டேன், அவ்வளவுதான். நாங்கள அப்படியே ஆடி போயிட்டோம். ஐயோ, இந்த ராஜுக்கு எப்படிதான் இவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னே தெரியல. என்ன கேள்வி கேட்டா தெரியுமா? அத்தை அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ஏமா தேவையில்லாம பேசுற? கம்மனருமா. ஏய் பேசாதடி, அமைதியாரு. சாதாரண சண்டைக்கே அவங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. இப்ப கேட்கவா வேணும்? ராஜி கதி அதோ கதிதான். சும்மா இருமா. ஏய், நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். வெயிடி, பாய். என்ன போன நிம்மதியா பேச முடியாடி? சும்மா நை நைன்னு. என்ன சொல்லு? எதுக்குமா நம்ம குடும்ப விஷயத்த வெளியே சொல்ற? அவ மட்டும் என்னவா, ஒரு சின்ன விஷயம் நடந்தா போதும் அப்படியே போன் பண்ணி அவங்க அண்ணிக்கிட்ட சொல்லிடுறால, அது மட்டும் சரியா என்ன? சும்மா பெரியம்மாவை சொல்லாத. அண்ணம்மா அவ்வளவு பேசினாங்க, பொறுக்க முடியாம பதிலுக்கு பெரியம்மா பேசிட்டாங்க. என்னடி புதுசா உங்க பெரியம்மா பக்கம் சாயற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நியாயத்தை சொன்னேன். என்ன இப்ப நீ பொல்லாத நியாயத்தை கண்டுட்ட? மா, தேவையில்லாம என்கிட்ட நீ மல்லு கட்டாத. நான் கேட்க வந்த விஷயமே வேற. என்னடி, என்ன கேட்க வந்த? பெரியப்பாவை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களாமா? அப்புறம் தெருக்கு தெரு அவருக்கு சிலைய வச்சு அவரை கும்பிடுவாங்களா என்ன? என்னடி கேள்வி கேக்குற நீ? நான் பேசினதுக்கே இப்படி சொல்றியே. பத்மாவோட மாமனாருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வை, அவ்வளவுதான், ஊரெல்லாம் தண்டோரா போட்டு சத்தமா சொல்லிடுவாங்க. எனக்கு என்னமோ ராஜுக்கு நேரம் சரியில்லைன்னு தோணுது. அவ எனக்கு போட்டி ஆகணும்னு நினைச்சால, அப்ப இப்படிதான் ஆகும். கடவுள் வச்சா பாரு ஆப்பு, நல்ல அனுபவிக்கட்டும். மா, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உன்னாலதான் எல்லா பிரச்சனையும். உன் பந்தாவுக்கு பார்ட்டி வச்ச, பதிலுக்கு அவங்க பந்தாவை காட்ட பூஜை பண்ண கடனை வாங்கி குங்குமச்சிவல் கொடுத்தாங்க. அவங்க பண்ண காரியத்தையாவது ஒரு இதுல சேர்க்கலாம். ஆனா நீ பண்ணது ஆடம்பரம், அனாவசியம். என்னால முடியும், நான் பண்ண. அவளால முடியலன்னா கம்முன்னு இருக்கணும். அத விட்டுட்டு கடன் வாங்கி ஃபங்க்ஷன் பண்ணணுமா? இப்போ கப்பம் கட்டுறதுக்கு திருடி வச்சிருக்காங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்கம்மா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க தான் அண்ணம்மாவை சமாதானப்படுத்தி ரூமை விட்டு வெளியே கூட்டு வரணும். இங்க பாரு சூர்யா, இது உங்க அண்ணம்மாவுக்கும் பெரியம்மாவுக்கும் நடுவுல நடக்கிற சண்டை. இதுல எதுக்கு நான் தேவையில்லாம என்ன எடுக்கிற? உனக்கு அவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா நேரா உங்க பெரியம்மா கிட்ட போய் சொல்லி அண்ணம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. தேவையில்லாம என்கிட்ட வந்து சொல்லாத, அது நடக்கவும் நடக்காது. ஏய், எனக்கு பசிக்குது, யாருக்காவது சாப்பாடு வேணா என் கூட வாங்க. சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு. அம்மா,
இந்த வீட்ல பிரச்சனை மேல பிரச்சனை ஆயிட்டே இருக்குமா. இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு அம்மாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. அவங்க எந்த தப்பான முடிவும் எடுத்துடக்கூடாது. சாம், அம்மா ரூமை விட்டு வெளியே வந்துட்டாங்களா? அவங்க கோவம் குறைஞ்சிருச்சா? அண்ணம்மாவோட கோவம் இன்னும் குறையலன்னு நினைக்கிறேன். அதான் அவங்க இன்னும் ரூமை விட்டு வெளியில வரல. டின்னருக்கு டைம் ஆயிடுச்சு. அவங்க இன்னும் சாப்பிடலன்னு நினைக்கிறேன். நான் அம்மாவுக்கு கால் பண்றேன். வேண்டாம் சாம், நீ கால் பண்ணா அவங்க கோவம் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். அப்ப உங்க மொபைல கொடுங்க, நான் கால் பண்றேன். ரிங் ஆயிட்டு கட் ஆயிடுச்சு. நான் தான் சொன்னேனே பண்ணாதன்னு, கேட்டியா நீ? இருங்க, நான் என் மொபைல்ல இருந்து பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஹலோ அம்மா, உங்களுக்கு எல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாது? அறிவு இருக்கா இல்லையா? என்னதான் யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன? இன்னொரு தடவை யாராவது என்ன தொந்தரவு பண்ணீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நான் தான் சொன்னேன்ல, அவங்களுக்கு கோவம் இன்னும் குறைஞ்சிருக்காது. கால் பண்ணாதன்னு சொன்ன, கேட்டியா? பெரியப்பா இப்படி பண்ணுவாருன்னு என்னாலேயே ஜீர்ணிக்க முடியல. பாவம், அவங்களுக்கு எப்படி இருக்கும்? பெரியப்பா மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. நேத்து கூட இத பத்தி பேசுறப்போ சந்திரு மேல சந்தேகம் வந்தா விசாரிங்கன்னு சொன்னாங்க. அப்ப கூட பெரியப்பா பத்தி யோசிக்கவே இல்லை. தான் பையன் இப்படி பண்ணதுனால அவங்களால ஏத்துக்கவே முடியல. அவங்க வளர்ப்பு தப்பா ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டாங்க. இதுல இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் கூட எடுக்கலாம். அம்மா இருக்கிற கோவத்துக்கு பெரிய மாமா விஷயத்துல அவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னு நினைச்சா பயமா இருக்கு. எனக்கும் அதே யோசனையா தான் இருக்கு. பெரியப்பா திருடி இருக்காருங்கிற விஷயத்தை விட அவர் அண்ணம்மாவுக்கு செஞ்ச துரோகமா அவங்க ஃபீல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல இத்தனை வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருந்த அவங்களுக்கு நம்ம மேல இருந்த நம்பிக்கை போச்சேங்கிற ஆதங்கம் தான் அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். பத்தாததுக்கு பெரியம்மா வேற அப்படி பேசினதும் அவங்களால தாங்கிக்க முடியல. என்னோட திங்கிங்லாம் இந்த விஷயம் இப்படியே முடிஞ்சிட்டா பரவாயில்ல. அதை விட்டுட்டு போலீஸ் அது இதுன்னு அம்மா போயிட்டாங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு குடும்ப மானமே போயிடும். அந்த அளவுக்கு அவங்க போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது நடக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கண்டிப்பா அண்ணம்மா கிட்ட பேசி இதை எப்படியாவது தடுத்துருவேன். நான் கும்பிடுற துர்கை அம்மன் தான் இதுல இருந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும். பார்க்கலாம், கடவுள் தான் நமக்கு வழி காட்டணும். சரி, வாங்க சாப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அத பத்தி என்னால யோசிக்க கூட முடியல. அப்படி சொல்லாதீங்க சூர்யா. வீடு அமைதியா இருக்கு. நாமளும் இப்படி ஒதுங்கி நின்னா கண்டிப்பா யாரும் சாப்பிட மாட்டாங்க. யாரும் யாருக்கும் ஆறுதலும் சொல்ல மாட்டாங்க. குறிப்பா பெரிய மாமா ரொம்ப குற்ற உணர்ச்சியில இருப்பாரு. முதல்ல அவரை பார்த்து பேசணும். நீ சொன்னது கரெக்ட் தான். சூரிய வம்ச குடும்பமே கலை எழுந்து போச்சு. வா, எல்லாரையும் போய் பார்க்கலாம். சங்கரா, சங்கரா. அண்ணே, சொல்லுங்கண்ணே. ஒண்ணு இல்ல, அம்மா கிட்ட போய் பேசி பார்க்கலாமா? அதுண்ணே, அம்மா இருக்கிற மனநிலையில எதுவும் பேச. சங்கரன் சார், மேடம் வர சொன்னாங்க. அது இருக்கட்டும், இவங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க சார்? தெரியல, அவங்க எங்க இருக்காங்க? அம்மா மேலதான் இருக்காங்க. சார், என்னன்னது ஒண்ணும் புரியலையே. அப்பா,
அவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? அதான் எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. டேய், நீயாவது அம்மா கிட்ட சொல்லலாம்ல. நானும் உங்களை மாதிரி தான் புரியாம நின்னுட்டு இருக்கேன். அண்ணம்மா எதுக்கு இவங்களை வர சொல்லிருக்காங்க? அதுவும் ஏர்லி மார்னிங்ல. அவங்க என்ன ஐடியால இருக்காங்கன்னு தெரியலையே. சண்முகம் பைய அன்னிக்கிட்ட மாட்டிக்கிட்டான். நாம இருந்த வரைக்கும் அவன் வாயவே திறக்கல. அவன் நம்மள காட்டி கொடுக்க மாட்டான். ஆனா இந்த ராஜி புலம்பியே நம்மள காட்டி கொடுத்துருவாளே. போலீஸ் வேற வீட்டுக்கு வந்திருக்கோம். போலீஸ் வந்திருந்தா உடனே நம்மளதான் வலை வீசி தேடுவாங்களே. ஒருவேளை போலீஸ் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா எங்க அண்ணி இதை லேசா விடாதே. ஐயோ குழப்பமா இருக்கே. இந்த சண்முகம் பைய வேற அவன் கண்ட கனவுல பாதி பழிச்சிருச்சு. மீதி பழிக்கிறதுக்குள்ள நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். கடைசியா எங்க அண்ணி கோச்சுக்கிட்டு வழக்கம் போல கதவு சாத்திக்கிட்டு போச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியலையே. மண்டை வெடிச்சிரு போல இருக்கு. அதை தெரிஞ்சுக்கலன்னா ஐயோ தண்ணி அடிச்சு போத மண்டைக்கு ஏறதுக்குள்ள என்ன புலம்ப விட்டானுங்க பாவி பசங்க. ஏயா நானே இங்க தண்ணிய போட்டு புலம்ப விட்டாங்களேன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன பெருசா யோசிக்கிற? நீங்க தானே எஸ்கேப் ஆகுறதுக்கு ஐடியா கேட்டீங்க? ஆமா, அதான் டீப்பா ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவர் பெரிய ஐடியா கோடவுனு. சொன்ன உடனே உனக்கு நல்லா எடுத்து விடுவாரு. இப்படி எல்லாம் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் சொல்ல மாட்டானே. சரி மயிலு, கோச்சுக்காத. உன் ஐடியாவை சொல்லு. ஒரு பிரமாதமான ஐடியா. நீ ஐடியாவை சொல்லு. அது பிரமாதமா இல்லையான்னு நான் சொல்றேன். அமௌண்ட் கைக்கு வந்ததும் நீங்க பாஸ்போர்ட் எடுக்கிறீங்க, பாம்பே போயிடுறீங்க. அங்க எங்க பார்த்தாலும் ஒரே கூட்டம். அங்க உங்களை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இதத்தான் இவ்வளவு நேரம் யோசிச்சிய? ஆமாண்ணே. அறிவு களஞ்சியமே. கண்ட்ரிக்கு ஸ்டேட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதவ கூடலாம் இவ்வளவு நாள் பழக்கம் வச்சிருக்கேனே. என் முட்டிய செருப்பு எடுத்து அடிச்சுக்கணும். ஏன்னா அப்படி சொல்றீங்க? பாம்பே என்ன ஃபாரின்லயா இருக்கு? இங்க பக்கத்துல இருக்குடா. ஓ இவன் கூட எல்லாம் சரக்கு ஊத்துதுல. ஆமா, மொத்த சரக்கு நீங்களே அடிச்சுட்டா நான் இப்படி திங்க் பண்றதே. எனக்கு தெரிஞ்சு உங்க அண்ணி சண்முகத்தை போலீஸ்ல மாட்டி விட்டு இருக்காது. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? எந்த தாயும் பெத்த பிள்ளைய மாட்டி விடுமா? அப்படி நினைச்சிருந்தா கண்டிப்பா நேத்தி போலீஸோட தான் வந்திருக்கோம். தனியா வந்து சண்டை போட்டு இருக்காது. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆமா, அங்க என்ன நிலவரம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அண்ணம்மா எங்க போறீங்க? நான் இந்த வீட்டை விட்டு போறேன். இனிமே எனக்கும் இந்த சூரிய வம்ச குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் செஞ்ச தப்புக்கு நீங்க ஏமா உங்களுக்கு தண்டனை கொடுத்துக்கிறீங்க? எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்கம்மா. ஆமாத்த, அவர் செஞ்சது தப்புதான். நானும் அப்படி பேசிருக்க கூடாது அத்த. நீங்க உங்க பிள்ளைங்களை ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க. ஏதோ கால சூழ்நிலை அவர் இப்படி வழி மாறி போயிட்டாரு. எங்களை மன்னிச்சிருங்க அத்த. ஆனா இந்த வீட்டை விட்டு போறேன்னு மட்டும் முடிவு எடுத்துறாதீங்க அத்த. எங்களுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க அத்த. உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யாரு? யோசிச்சு பார்த்தா சண்முகத்துக்கு நான் அவ்வளவு நெருக்கடி கொடுத்திருக்க கூடாது.
அப்படி நான் நடந்துகிட்டதுக்கு காரணம் அவனுக்கு அந்த கடன் மேல அக்கறை இல்லாம இருந்தது. அப்படி கேட்டாலாவது கொஞ்சம் சிரமம் எடுத்து அடைச்சிருவான்னு நினைச்சேன். ஆனா அது சண்முகத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி தேவை. என்னால இங்க இருக்க முடியாது. எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் இடைவெளி தேவை. அதனால என்ன புரிஞ்சுக்காதவங்க கிட்ட விளக்கம் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. சாரதா, நான் வர வரைக்கும் நீதான் இந்த வீட்டை பாத்துக்கணும். அண்ணம்மா, என்னம்மா சொல்றீங்க? நீங்க இந்த வீட்டை விட்டு போக கூடாது. நான் சொல்றத நீயாவது கேளு. அம்மா, நீங்க இல்லாம எங்க என்கேஜ்மெண்ட் மேரேஜ் எதுவுமே நடக்காது. ஆமா அண்ணம்மா, நீங்க இல்லாம இந்த வீட்ல எந்த ஃபங்க்ஷனும் நடக்காது. சொன்ன தேதியில நிச்சயம் நடக்கணும். அதான் என்னோட ஆசை. அப்படி நடக்கலன்னா அது எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியை உண்டாக்கிடும். நான் நிம்மதியை தேடி போறேன். அங்கேயும் என் நிம்மதியை அழிச்சிடாதீங்க. சரிங்க அண்ணம்மா, நான் உங்களை டிராப் பண்றேன். எனக்கு போக தெரியும். யாரும் எனக்கு வழித்துணைக்கு தேவையில்லை. அவங்க வேலையை பாருங்க. பொறுப்பா புரிஞ்சு நடந்துப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல என்னோட அறிவுரை உனக்கு தேவையில்லை. அம்மா, நல்லது கெட்டது நாளும் தெரிஞ்சவங்க நீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. எங்களை எல்லாம் விட்டு போயிடாதீங்கம்மா. அவசரத்துல எடுத்த முடிவு இல்லப்பா இது. நிதானமா யோசிச்சுதான் முடிவு பண்ணிருக்கேன். என்னை யாரும் தடுக்காதீங்க. இனி யாரும் எதுவும் சொல்லாதீங்க.